இப்போ இருக்கிற மீடியாவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்க இந்த கட்சி எதனால் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சினிமா மோகத்தால் வந்துச்சு, ஒரு கவர்ச்சியால் வந்துச்சு அப்படின்லாம் பல பல கதைகளை சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது. இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் என் சகோதரர், இதற்கு பின் என் அன்பு குழந்தையின் இரத்த சரித்திரம் மறைந்திருக்கிறது, வழிகள் மறைந்திருக்கிறது. கலங்க மாட்டேன். நான் கலங்கினா என்னோட குழந்தைக்கு பிடிக்காதனால கலங்க மாட்டேன். என் அண்ணன் இருக்கிறார் என்னை பார்த்து கொள்வதற்கு. பெண்களின் வழிகளை அடியோடு அழிக்கிறதுக்கு என் அண்ணன் இருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு நான் சொல்லுவேன். கவர்ச்சியாலையும் வரல. என் அண்ணன் நடிக்க தெரியாது, எனக்கும் நடிக்க தெரியாது. என் புத்தகத்தில் உண்மையும் நேர்மையும் சத்தியமும் மட்டுமே இருக்கிறது. இது வெறும் கற்பனை கதையாக இருந்தால் என்னைக்கோ காலத்தால் அடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது காலத்தால் அடிக்கப்படலை. அது காவியமாக வந்து நிற்பதற்காகவே இங்கு ஆண்டோர்கள் சான்றோர்கள் முன்னிலையில் என் புத்தகம் வந்திருக்கிறது. நான் இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் டெஸ்ட் தான் வச்சேன். எனக்கு வந்து கலைஞர் ஐயா தான் சொல்லி கொடுத்தாரு, நீ ஒரே ஒரு லெட்டர் எழுது, பர்சனலாக எழுது, தமிழ்நாட்டு அரசு உன் வீட்டு வாசலில் நிற்குன்னு சொன்னாங்க ஐயா. அப்போ நான் சொன்னேன், நான்லாம் எழுத மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஒரு புத்தகம் தான் எழுதினேன். தமிழக அரசு முன்னாலேயே அமர்ந்திருக்கிறது. நான் சினிமா வந்து எனக்கு சினிமா துறை முன்னாடிலாம் பிடிக்காது சுத்தமாக. ஆனால் எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, 4 பக்கத்து டைலாக் எழுதி கொடுத்தாலும் வசனம் அப்படியே பயங்கரமாக பேசுவார். எனக்கு இங்கே வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும் போதே பல டேக்கு போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் சினிமா துறை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய வணக்கம் தெரிவித்தேன். அப்பா எப்படி தான் நடிக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மன் சிலம்பரசன் அவர்கள் உள்ளத்துக்கு நான் தலை வணங்குகிறேன். நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அவர் மனம் விரும்பிய பொண்ணை மணந்து அவர் மகிழ்வுடன் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரே ஒரு குட்டி கதையோட நான் என்னோட நன்றி உரையை முடிச்சுக்கிறேன், என்னோட ஏற்புரையை முடிச்சுக்கிறேன். மகா பெரியவங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐயா ஒரு நாள் வந்து மரத்துக்கு அடியில் சத்சங்கம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ மரத்துக்கு மேலே காக்கைகள் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதையே கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, ஏன் ஐயா நீங்கள் காக்காயை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மகா பெரியவா சொல்லியிருக்காங்க, அந்த காக்கை சொல்லுது, இங்கேருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மாட்டு வண்டி போச்சு. அந்த மாட்டு வண்டியில் இருக்க ஒரு வெள்ளைக்கட்டி துண்டு நிறைய கீழே கொட்டி கிடக்கு, ஒரு சாக்கு மூட்டை கீழே விழுந்துருச்சு, அதையெல்லாம் அங்கங்கே கிடக்கு, எல்லா காக்கையிலும் வாங்க சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்தருக்கு ஒரு சந்தேகம், போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிலோமீட்டர் தூரத்தில் போய் பார்க்கும்போது அங்கே உண்மையிலே அந்த சாக்கு மூட்டையிலேருந்து வெள்ளைக்கட்டி துண்டுகள் சிந்தி சிந்தி கிடந்திருக்கு. அதை எல்லா காக்கைகளும் சேர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டுச்சான். பாருங்களேன், நம்மளெல்லாம் விட அறிவு கம்மின்னு நினச்சிட்டு இருக்க காக்கைகள் கூட தனக்கு கிடைக்கிற உணவை பகிர்ந்து உண்ணுது. நம்மளும் அன்பாவே இருப்போம், புதிய அன்புலகம் அமைப்போம். இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்காகவே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, எப்படி வேணாலும் வாழணுன்றது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் வாழணும்னு வரைமுறையை விதித்து வாழணும். ஏன்னா உடலுக்கு தான் அழிவு, ஆன்மா அழிவற்றது. உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து நீங்கள் ராஜரிஷியாக வாழலாம். நம்ம எல்லாம் பார்ப்போம், ஹாலிவுட் படங்களில் மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாமே பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் சித்தாந்தத்தை அவங்க காப்பி அடித்து தான் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம யாருமே அதை நம்ப கூட மாட்டோம். உடல் எப்படிங்க தன்னைத்தானே குணமாக்குன்னு கேள்வி தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். நிறையா புத்தகங்கள் படியுங்க, சங்ககால புத்தகங்கள் நிறையா இருக்குது, நிறையா கற்றுக்கோங்க. வீட்டுக்கு ஒரு மருத்துவர்ன்றது என்னோட சித்தாந்தம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் மருத்துவர் ஆகணுன்றதான். ஏன்னா சித்தர்கள் வாழ்வியலும் அதான் சொல்லுது, நம்ம ஒவ்வொருத்தருமே டாக்டர் ஆகணும். ஏன்னா 5 அறிவு உள்ள ஆடு மாடு எதுவுமே வந்து குறைபாடான குழந்தைகளை பெற்றுக்கிறதும் இல்லை, பிரசவத்தில் வந்து இறக்குறதும் கிடையாது. அது அவ்வளோ தெளிவாக இருக்குது. அதுக்கு உடலின் மொழி நல்லா தெரியுது. எந்த ஆஸ்பத்திரிக்கு போகுதா நாய் போகிறது இல்லை. ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் மறந்துட்டோமே. எனக்கு இந்த மும்மொழி கொள்கை, இரட்டை மொழி கொள்கையெல்லாம் கிடையாது. எல்லாரும் கற்றுக்க வேண்டியது உடலின் மொழி, அதுக்கு பிறகு தாய்மொழி. இனி என்னோட வருகிற எல்லா நாட்களிலும் நான் உண்மையிலேயே தமிழ் உரைநடையிலேயே எழுதுவேன் என்று உறுதி கூறுகிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த அரங்குக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் இந்த புத்தக திருவிழா ஏன் இவ்வளோ கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னா, நான் இந்த புத்தகத்தை எழுதினதுக்கப்புறம் எழுத்தாளரோட வாழ்வில் என்னன்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அது, ஒரு கதைக்கு எவ்வளோ வலிமை இருக்குது, எழுத்தாளர்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் புத்தகங்கள் இன்னும் மக்களை போய் சென்றடையலை, ஏன் எல்லாரும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற தேடல் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இதை எப்படியாவது நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தக விழாவை இவ்வளோ விமர்சையாக பண்ணது. ஏன்னா இனி வரும் காலங்கள் மாற்றப்பட வேண்டும். ஃபோனை பார்த்து அதில் மூழ்கி போகிற மக்கள் எல்லாரும் புத்தகத்தை பார்த்து
புதிய உலகத்தை அமைக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை, என்னோட விருப்பம். இதில் எனக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பல இடங்களில் பயணிக்கும் போது ஒரு பெண்ணா உன்னால் எப்படி பதிப்பகம் ஆரம்பிக்க முடியும், சமூகத்துக்கு கொண்டு போய்வான் பல சவால்கள். ஆனால் இறையருளின் துணையோடு எனக்கு கிடைத்தவர் தான் நிர்மலா அக்கா. நிர்மலா அக்கா மூலியமாக தான் இந்த புத்தகம் வந்து வெளியே விநியோகமாக வந்தது. அதற்கு உறுதுணையாக வந்த நசீர் அண்ணா தான். நசீர் அண்ணா இல்லைன்னா இந்த புத்தகம் இந்த இடத்துல வந்து நிற்க வாய்ப்பே இல்லை. நான் தோண்டு போனப்பெல்லாம் நசீர் அண்ணா என்னை உடன் பிறந்த சகோதரியா நினைச்சு என்னை தேற்றினாரு. நிர்மலா அக்காவும் சாதாரண ஆள் கிடையாது. என்னோட பிரசவ வழி போல அவங்களும் பல இடர்பாடுகளை சந்தித்தவர். ஒரு உறுதியான பெண்மணி. அந்த உறுதியான பெண்மணி மூலம் உலகத்துக்கெல்லாம் இந்த புத்தகம் சென்றடையுது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புதிய உலகம் அமைப்போம், அன்பில் ஆட்சி செய்வோம். அனைவருக்கும் நன்றி. இந்த புத்தகத்தோட எழுத்தாளரும் எனக்கு தெரியாது, அந்த புத்தகத்தையும் நான் படிக்கல. நசீர் என்னங்க புரியல? நேர்மையா தானே இருக்கணும். இங்க நேர்மையா இருக்கிறது தான் பெரிய தப்பு, கஷ்டமா இருக்கு. நேர்மையா வாழ்றதா கஷ்டமா இருக்கு. என்னங்க? தலைவன், எங்க தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் நேர்மையா இருக்கணும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. சந்தோஷம். அதனால எனக்கு வந்து நசீர் அண்ணன் சொன்னாங்க, அவருடைய அன்புக்காக வந்தேன். நான் ஒரு நடிகன், இதை பத்தி பேசும்போது ஒரு விளம்பரம் கிடைக்கும், அந்த எழுத்தாளருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னா அதுக்கு சந்தோஷம் எனக்கு. அதுக்காக தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் படிச்சு பார்த்தா என்னடா இது, அம்மா அன்பு அம்மாவும் அக்கா அன்பக்கா, அக்குக்கே எனக்கு வந்து அர்த்தம் தெரியல. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அக்கு வேற ஆணி வேற, எங்கள் ஊரில் பேசுவாங்க, அக்கு வேற ஆணி வேற உன்னைய பிரித்து பேஞ்சிருவேன்னுவாங்க. அப்போ அக்குன்னா என்ன, எலும்பா தசையா அப்படின்னா அண்ணன் அரவிந்த் அண்ணன் கேட்டேன். இல்லைப்பா, அது ஒரு அக்கு பஞ்சர் வார்த்தை, அது ஒரு மருத்துவ வார்த்தை அப்படின்னாரு. ஓகே சரி அப்படின்னா அவங்க எழுத்தாளர் வந்து அவங்கள பற்றி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் கதைகள் இருக்கும், எல்லாருக்கும் சுயசரிதை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும், திறமை இருக்கும். அதை வந்து எழுத்துக்களாக எழுதும்போது அது மக்களுக்கு போய் சேருன்னு சொல்லும்போது இதில் என்ன பார்த்தா, சுயநலமாக வாழ்கிறவங்க ஒரு குரூப்பு, சுயநலத்தோடு பொதுநலமாக வாழ்கிறவங்க ஒரு குரூப்பு, பொதுநலம் மட்டுமே வாழ்க்கையாக வாழ்கிறவங்க சித்தர்கள். ஸோ சித்தர்களுடைய ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தோணுனது, அவங்களுக்கு அனுபவிச்சதை அவங்க எழுதியிருக்காங்க. அது நினைக்கும் போது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அது மருத்துவம் சார்ந்து இருக்கும்போது இந்த புத்தகத்தை இன்னும் படித்து அதில் இருக்க உண்மை நன்மைகளை நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசலை, சொல்லலை. ஸோ ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு அவங்களுடைய அனுபவம் சார்ந்தது. அதை தாண்டி அப்படி ஒரு பெண், ஐயோ பெண்ணுன்னா அவங்க கோச்சுப்பாங்களே, இல்லை பெண் போதுமாக்கா, லூசு பெண். இல்லை அவங்க 3.5 வயசுல இருந்து பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லும்போது நான் சொன்ன பெண் ஒரு பெண். ஐயோ என்னங்க என்ன சொல்றது, ஓகே ஃப்ளோ போச்சே. பெண் அவங்க வந்து இருங்க ஓகே அவங்க 3 வயசுல இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயத்தை எழுதியிருக்காங்க. அது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்காங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாகவும் பொதுநலமாகவும் சொல்லியிருக்காங்க. படிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி படிச்சு 4 பேருக்கு சொல்லுங்கன்னு தான் உங்களை நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு. அவங்க ஒரு கிறிஸ்டியன், அவங்க இன்ஸ்பயர் ஆனது ஒரு ஹிந்து, ஒரு சிவன். அதை ப்ரமோட் பண்றது அண்ணன் நசீர். எப்படி இருக்கு பாருங்களேன். இதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு எல்லாரும் சந்தோஷமா சமமா இருக்கணும்ன்ற சொல்றது தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அது இந்த மேடை வந்து அழகா காமிக்குது. அந்த அழகான மேடையில நானும் ஒரு சின்ன ஒரு பாட்டா இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த புத்தகமாக இது நான் பார்த்துருக்குறேன். நான் புத்தகத்தில் 560 பக்கம் முந்தானத்தான் வந்து கொடுத்தாங்க. சத்தியமாக முழுசாக படிக்க முடியாது. இதை முழுசாக படிச்சிருக்கோன்னா எங்கள் நாஞ்சில் சம்பத் அண்ணன் மட்டும்தான் படிச்சிருக்க முடியும். அவர் படுத்துக்கிட்டே படிப்பார். அவர் கூட ஒரு 38 தொடர் பயணம் மேற்கொண்டேன். 2017 நினைக்கிறேன். ஒவ்வொரு ரூமில் போனாலும் எப்போவுமே அவர்கிட்ட அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட இருக்காது. நீங்கள் பாருங்களேன், இவர் பட்டன் ஃபோன் வச்சுருப்பார். என்ன மாமா படிச்சுட்டு இருக்கிறேன். படிக்கக்கூடிய அந்த 560 புத்தகத்தை, இந்த பக்கத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் படித்து அவரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் இதை முழுமையாக பேச முடியும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, ரொம்ப ராசியான மனிதர்.
2016 டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நான் ஒரு அமைப்பு ஆரம்பித்தேன். தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குன்னு சொல்லி நான் ஒரு நிறுவனமாக இருந்து அதை தொடங்கி வைத்தவர் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள். இன்றைக்கி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஜென்சி ஆட்சி, ஜென்சியின் புத்தகம், முதல் புத்தகத்தை வெளியிடுறாங்க. மிகப்பெரிய ராசியானவர் தொடங்கி வைக்கிறார், கையில் புத்தகத்தை வாங்கிட்டார். மேலோங்கி 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 சொல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பணிது முன் பணியை போல நன்மும் நிற்போக்கென்றும் நசுத்திட வேண்டும் இறைவா என்ற இறைவாவை புகழ்ந்து இங்கே வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களையும் இயக்குநர்களையும் நடிகர்களையும் ஆண்டோர்களும் சான்றோர்களையும் பொதுமக்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை சொல்லி, என்னப்பா இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறியா, இதுக்கு முன்னாடி பேசி முடிக்க போகிறோன்னு நினச்சிட்டு நான் முடிச்சிடறேன், கண்டிப்பாக அவர் தான் பேசுவார். ரொம்ப அருமையான புத்தகங்க. இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு 68 பக்கம் 67 பக்கம் படித்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சாராம்சம் இப்போ போட்ட வீடியோ ஜென்சி மேடமோட வந்து பேசும்போது இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை உள்வாங்கினேன். ஒரு பெண் அந்த போராட்டத்தை எப்படி வந்து பிரசவிக்கும்போது என்ன அன்பை பெறுறாங்களோ, எந்த வலியை பெறுறாங்களோ, எந்த வேதனையை பெறுறாங்களோ, எந்த போராட்டத்தை பெறுறாங்களோ, இதையெல்லாம் பெற்றாலும் அந்த பெண் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கும்போது ரொம்ப இனிமையான சிரிப்பை கொடுக்குற மாதிரி இந்த புத்தகம் நம்மளுக்கு சிரிப்பை தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தின் நோக்கம் பெண்கள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவு இந்த விஷயத்தில் வந்து கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க, அதை வந்து முழு நோக்கத்தோடு இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் தென்னாட்டு சிவனே போற்றி எந்நாட்டு இறைவா போற்றி என்ற சிவபெருமானை பிரார்த்திக்கின்றது. இந்த புத்தகம் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் எந்த பகவத்கீதை ஏற்றுக்கொள்கின்றதோ, எந்த புனித குரான் ஏற்றுக்கொள்கின்றதோ, இயேசு பிரானை போதித்திருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரியல, இறை வசனத்தில் இருக்கக்கூடிய செய்தியை இந்த ஜான்சி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குரான் எதை சொல்கின்றதோ, எதை போதிக்கின்றதோ, எந்த செய்தியை சொன்னதோ, எந்த நற்காரியங்களை புரிந்ததோ, எந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும், தாயின் பாதத்திலே சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னது போல எந்த பெண்களை மதிக்குதோ அந்த விஷயத்தை ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் குழந்தை உண்டாக்கி குழந்தை பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால் இது குரான் சொல்லியிருக்கின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில், நான் பலஸ்தீன் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், பலஸ்தீனில் ஆண் துணை இல்லாமல் ஈசாவை பெற்றெடுத்தார் என்ற உண்மை செய்தியை இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து கற்பனையாக கொடுத்த செய்தியை சொன்னேன்னு சொல்லி குரான் இருக்கக்கூடிய உண்மை செய்தியை ரொம்ப அழகாக தத்துரியமாக ஒரு சாமர்த்தியமாக புரியும் பக்கத்தில் இதை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையாகவே எல்லோரும் இந்த நாட்டின் மன்னர்கள், இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் ஜெயினிசர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே மையமாக வைத்திருக்கின்றன. எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல அவங்க, இதை குரானையும் சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்தவர் இயேசு பிரானையும் சொல்லியிருக்கிறாங்க, சிவபெருமானையும் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் யார் வரப்போறா, எப்படி வரப்போறார், கோட்டு போட போறாரா, நிறைய விஷயத்தை வந்து அதில் வந்து வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறது அந்த புத்தகம். எல்லோரும் ஒன்றுதான் என்பதற்கு நான் ஒரு சிறு 2-3 உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. நாங்கள் காபத்துல்லாவுக்கு போவோம், மக்காவுக்கு. லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இறைவா உன்னிடம் வரேன், உன்னை நாடி வரேன், உன்னை தேடி வரேன், புனித யாத்திரைக்கு வரேன், புனித ஹஜ்ஜி செய்ய வரேன்னு சொல்லி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஹஜ்ஜி செய்ய போகும்போது கீழே வெள்ளை ஆடையும் மேலே வெள்ளை ஆடையும் உடுத்துவோம். ஆனால் எங்கள் இந்து சமுதாய மக்கள், எங்கள் தமிழ் சமுதாய மக்கள், நீங்கள் கோவிலுக்கு போகணுன்னா நம்ம பார்ப்போம். நான் ஒரு சமுதாயத்தின் பேரை சொல்ல விரும்பல, நீங்கள் குருவாயூர் கோவிலுக்கெலாம் போங்க, நேற்று சிஎம் சார் போன கோவிலுக்கெல்லாம் போங்க, மேலே கீழே வெள்ளையும் மேலே வெள்ளையும் உடுத்தக்கூடிய அந்த
ட்ரெஸ் கோடு வந்து எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய பிரம்மா என்று போதிக்கிறீர்கள், அவர்கள் அப்ரஹாம் என்று போதிக்கிறார்கள், நாங்கள் இப்ராஹிம் என்று போதிக்கின்றோம். அந்த கலாச்சாரத்தில் எல்லாம் ஒன்றுதான் என்று அந்த வடிவிலே தெசூர்வம் உருவாயிருக்கின்றது. நாங்கள் காபத்துல்லாவை ஹராம் என்று ஹரம் என்று ஒரு வார்த்தையை சொல்வோம். ஹரம் என்றால் பார்சியின் வார்த்தை. ஹரம்னா என்ன? நாங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? ஹரம்க்கு போகிறோம். அண்ணே முடிச்சிடுறேண்ணே, ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஹரம்க்கு போவோம். ஹரம்னா என்ன? பார்சி, ஈரானிய மொழி. உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதி. அப்போ உயிரினத்தை சொல்ல தடை செய்யப்பட்ட பகுதினா, நாங்கள் காபத்துல்லாவோட புனித ஸ்தலத்துக்குள்ள அந்த தொழுவதற்கும் ஓதுவதற்கும் ஹஜ்ஜி செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் போறோம் சொன்னா அங்க உயிரினத்தை கொல்ல தடைப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் பகுதி அக்ரஹரம், உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதி என்று சொன்னால், அன்று நாள் முதல் இன்று நாள் வரை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அந்த ஆதாம் ஏவாள் வழியில தான் வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை தான் இந்த மார்க்கமும் இந்த இந்து சமய அறமும் இந்த கிறிஸ்தவ சமுதாய அறமும் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் அந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் பிரம்மா என்று போதிக்கின்றார்கள். இப்ராஹிம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி காயத்ரி என்று சொல்லக்கூடியவர்களை ஹாஜிராமா என்று போதிக்கிறார்கள். அவர் இருக்கக்கூடிய சாரா என்றவர்கள் வத்தி என்ற கிராமத்தில் பிறந்தாராம். சாரா வத்தி, அவர் சரஸ்வதி என்று போதிக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்தினவரே, மனித குலத்தை சேர்ந்தவரே. அததான் ஹானபல் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் விஜய் சார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே நல்லாட்சியை தந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தென்னாட்டு சிவனே போற்றி, எந்நாட்டு இறைவா போற்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லாஹு அக்பர், எல்லோரும் ஒன்றுன்னு சொல்லி ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கின்றார்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த புத்தகம் ஆசிரியர் அவர்கள் ஜான்சி அவர்கள் மேலும் மேலும் உயர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்த அன்று நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.